ஐபிஎல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குண்ணா. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2024 ஐபிஎல்லை பற்றி பேச போகிறதில்ல, 2025 ஐபிஎல்லை பற்றி பேச போகிறோம். எஸ் காய்ஸ், இப்போ 2025 ஐபிஎல்லை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை அவங்ககிட்ட சொல்லிடலாமேனு வந்தேன். எஸ் காய்ஸ், 2025 நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெகா ஆக்ஷன்னு என்னென்னா 4 இல்லைனா 5 பிளேயர் ரிட்டைன் பண்ண முடியும். வருஷமாக அதான் மெகா ஆக்ஷனுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போது ஐபிஎல் டீம்ஸ் கிட்டே உங்களுக்கு எத்தனை பிளேயர் ரிட்டைன் பண்ணணும்னு பிசிஏ ஒப்பீனியன் கேட்டதுக்கு ஐபிஎல் டீம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு மொத்தம் 8 பிளேயர் ரிட்டைன் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. ஏன்னா ஒரு ரகுவன்ஷியாக இருக்கட்டும், இல்லைன்னா மயாங்க் யாதவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இம்ரான் மலிக்காக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ரொம்ப பார்த்து அந்த ஒரு எல்எஸ்ஜி எடுத்துக்கங்களேன். எல்எஸ்ஜியை பொறுத்தவரைக்கும் மயாங்க் யாதவ் பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்து எடுத்து அவங்க ஸ்கவுட் டீம் அவரை வாட்ச் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பயங்கரமாக அவரை பில்டப் பண்ணி வச்சா மெகா ஆக்ஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டைம் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க அவர். அதாவது எல்எஸ்ஜி பட்ட கஷ்டத்துக்கு இன்னொரு டீம் அந்த கஷ்டத்தை படாமே ஈஸியாக அந்த பிளேயரை எடுத்து போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு வளர்த்து விட்ட பிளேயர் எங்ககிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் எல்லா டீமுமே கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டிசிஷனுங்க. ஒரு 8 பிளேயர் கொடுக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு யாஷ் யாதவ் அவங்க டீம்லேயே இருப்பாங்க, மயாங்க் யாதவும் அவங்க டீம்லேயே இருப்பாங்க, ஒரு இம்ரான் மலிக்கும் ஒரு எஸ்ஆர்ஹெச்னால இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8 பிளேயர் ரிட்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து பாசிபிளாகவும் இருக்கலாம், இல்லைனா பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பிசிஏ வந்து சும்மா ஒரு ஒப்பீனியனுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. பட்டு பார்க்கலாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.